தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்களாகவும் எந்த ஒரு சூழ்நிலையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் கொண்டவங்களாகவும் விளங்கக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன விஷயத்தம் செஞ்சால் சாதகமான பலனை பெற முடியும், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலை மாற்றம் எப்படி நடக்கும், இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட இருந்து எப்பொழுதுமே ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே தனித்தன்மையோடு செயல்படுவீங்க. கூட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. தனித்தன்மை பல சமயத்தில் அந்த நீங்கள் செய்கிற விஷயத்தை வியப்புக்குரியதாக இருந்திருக்கும். கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே நேர்மையானவங்களாகவும் எப்பொழுதுமே நீதியை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருமே எப்பொழுதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. அநியாயத்தை கண்டா உடனே தட்டி கேட்கக்கூடிய குணம் கும்பராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையணும், வரக்கூடிய தடையிலிருந்து நன்மைகளை பெறணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் தொடர்ந்து 7 சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். சனி பகவானோட பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. கூடிய விரைவில் அது உங்களுக்கு கிடைக்கும், நன்மை பிறக்கும். அந்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களுடைய எதிர்காலம் பற்றின அனைத்து வித விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களோட கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த கும்பம் ராசி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொன்னோம். சமுதாயத்தில் எப்பொழுதுமே நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகணும் அப்படின்னு சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. சில சமயங்களில் பாருங்களேன், மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா மற்றவங்ககிட்ட பிடிவாதம் செஞ்சு கூட அதை அடையக்கூடியவங்களா இருப்பீங்க. ரொம்பவுமே புத்திசாலிகளாகவும் புதிய சிந்தனை கொண்டவங்களாகவும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்கள், புதிய கோணத்தில் தான் நீங்கள் சிந்திப்பீங்க. எல்லோரும் ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரி சிந்திச்சா உங்களோட சிந்தனை அப்படியே வேறு மாதிரி இருக்கும். அதை செயல்படுத்துனீங்கன்னா எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் அமையும். கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே அதீத புத்திசாலிகளாகவும் ஆழமான சிந்திக்கும் குணம் கொண்டவங்களாகவும் இருக்கீங்க. சுதந்திரமான செயல்பாடு உங்ககிட்ட இருக்கும். உங்களை யாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. சமூக அக்கறை அதிகமாக இருக்கும். சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அதை வரவேற்பீங்க. நீங்கள் நேர்மை மற்றும் நீதிமான்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களோட கருத்தில் உறுதியாக இருப்பீங்க. சரி அப்படின்னு தோணுச்சுன்னா யார் என்ன எங்கே இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. உங்களோட கருத்தில் உறுதியாக இருப்பீங்க. அதை சரியான இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இயல்பிலேயே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை, மற்றவங்களை மதித்து நடத்துறது, மேலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனை நல்ல குணங்கள் கும்பராசி அன்பர்கள்கிட்ட ஏராளமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் வச்சுக்க மாட்டீங்க. ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கிறது தான் இந்த கும்பராசி. குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையே நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் வந்துட்டு இந்த கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. கும்பராசி அன்பர்களின் அனைத்து வித முன்னேற்றத்திற்குமே சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடைய சனி பகவானிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். இந்த கும்ப ராசிக்கு பாருங்கள், ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடியது 10ஆம் இடம். இது விருச்சிகம் ராசி. அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்துது. கெமிக்கல், மருந்து பொருட்கள் போன்ற தயாரிப்பு துறைகளில் நீங்கள் பணிபுரிஞ்சால் ரொம்பவே சிறப்பான செயல்களில் நன்மைகளை பெற முடியும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். கோதண்ட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி. அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பெற முடியும். எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகிட்டே இருக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய விஷயத்தில் உங்களுக்கு லாபம் உண்டாகும்.
இந்த கும்பராசி அன்பர்கள் இவ்வளவு சிறப்பான குணநலங்கள் கொண்டவங்க தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்ன, இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். கும்பம் ராசி, இதில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதுவும் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலசரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் வலம் வருது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா 11ஆம் தேதி பாருங்கள், கலசரஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. 15ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் கலசரஸ்தானத்துக்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு கலசரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைய போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நிகழ்வு 29ஆம் தேதி நடக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து பயப்பட மாட்டீங்க, உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் எந்த ஒரு சிரமமுமே ஏற்படாது. வீணா மனதை உறுத்திக்கிட்டு இருந்த கவலை இப்போ தீரும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பயணம் செய்யும் பொழுது வீண் செலவும் அலைச்சலும் வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான நிலையை கொடுக்கலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக கொஞ்சம் அலையும்படி இருக்கும். அப்படி அலைஞ்சாலுமே சாதகமான முடிவுகள், சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த அலைச்சல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு எந்த ஒரு வாய்ப்பையுமே தவற விட்டுறாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவீங்க. பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் குறையும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தி நன்மைகளை பெற முடியும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்தா நன்மைகளை பெற முடியும். வீண் அலைச்சல் வரலாம், கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே எப்படி சொல்லலாம், உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து சீராக இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் இப்போ வந்து சேரும். வேலை பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சோடு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். உங்களோட பொருட்களின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். ஆர்டர்கள் கிடைக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். பண வரத்து சீராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்பு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். உங்களோட பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெற முடியும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்தணும். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதனால உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசணும். விபரீத ஆசை ஏற்படலாம், கவனமாக இருங்க. புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் ஏற்படக்கூடிய அனைத்து வித காரிய தடைகளும் உங்களை விட்டு நீங்கும். நன்மைகள் பல மடங்கு பெருக்கும். விநாயகர் பெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளையும் நல்ல செயல்களையும் அதிகரிக்க முடியும். இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் உள்ள உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.